வணக்கம் அன்பான மகர ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி ராசி பலன்கள் சித்திரை 31ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி என்று புதன்கிழமை என்று 14/5/2025 புதன்கிழமை என்று குரு பகவான் உங்களுடைய இதுநாள் வரையில் இருந்ததை விட நல்ல மாற்றங்களை திரிகோணத்தில் இருந்து தற்பொழுது மறைவு சாணங்களிலே 6ஆம் இடத்திலே செல்ல இருக்கின்ற குரு பெயர்ச்சி என்பது நோய் வம்பு வழக்கு கடன்களிலே நல்லதொரு தீர்ப்புகளையும் உயர்வுகளையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கின்றதும் வேலையிலே புது மாற்றத்தை பெறுகின்ற ஒரு அற்புதமான குரு பெயர்ச்சி என்பது மகர ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகல் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும் ஆன்மீக தலங்களிலே சுற்றி பார்க்கின்ற நேர்களுக்கும் அற்புதமான உயர்வுகளை இந்த குரு பெயர்ச்சி பலம் என்பது 6ஆம் இடத்திலே இன்னொரு சத்துரு சாணத்திலே திரிகோணத்தில் இருந்து தற்பொழுது பஞ்சம சாணத்தில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் 6ஆம் இடத்தில் மிதுன ராசிக்கு வரப்போகின்ற அமைப்பு என்பது 14/5/2025 சித்திரை 31ஆம் தேதி என்று காலையில் 7:07 புதன்கிழமை என்று குரு பகவான் உங்களுக்கு மிதுன ராசி என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலே செல்ல இருக்கின்ற குரு பெயர்ச்சி என்பது மகர ராசிக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு சுபகிரகங்களுக்கு நல்லதொரு உயர்வுகளை நவகிரக நாயகர்கள் கொடுக்கின்ற வகையிலே குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 3-12 கூட என்று ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் தனக்காரகன் புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் வேலை சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களிலே அமர்ந்து நோய் வம்பு வழக்கு கடன் நோய் எதிர்ப்பு ஸ்தானங்களிலே அமர்ந்து கண்டிப்பாக அதில் நல்ல உயர்வுகளை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு குரு பயிற்சி என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் 6-9 கூட பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்ற அற்புதமான அமைப்பு. ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவரும் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 5-10 கூடியவர் 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் இருக்கின்ற அமைப்புகளிலே குரு பகவானுடைய பயிற்சி மிகவும் பிரசித்தி பெற்ற நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு வேலையிலே இருக்கின்ற நேர்களுக்கும் வேலை கிடைக்காத நேர்களுக்கும் வேலை கிடைக்கின்றது. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயனசேன போகங்கள் கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லாத நேர்களுக்கும் மகர ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்பது 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு பகவானுடைய பயிற்சி என்பது நடைபெறுகின்றது. இந்த பயிற்சிகளிலே மிகவும் அற்புதமாக 6ஆம் இடத்திலிருந்து அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுடைய மகர ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடம் 10ஆம் இடம் குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே மகர ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது ராசிநாதன் வலுவாக திரிகோணத்திலே 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி பலன் என்பது மகர ராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகின்றது. குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பணபர ஸ்தானங்களிலே பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் வேலைகளிலே வளர்ச்சி இதனால் வரையில் இல்லாத நேர்களுக்கும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாண தொழில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்ததிபதியும் உச்சத்திலே இருக்கின்ற நிலைகளிலே குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்ற அமைப்பு என்பது மிகவும் அற்புதத்தை உங்களுக்கு மகர ராசிக்கார நேயர்களுக்கு குரு பயிற்சி என்பது வேலை தொழில்களிலே நல்லதொரு வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு பயிற்சியாக நடைபெற இருக்கின்றது. இந்த பயிற்சி என்பது புதன்கிழமையில் நடைபெறுகின்றது. 14/5/2025 புதன்கிழமை என்று சித்திரை 31ஆம் தேதி விசுவாச வருடத்தில் பிறக்க இருக்கின்ற குரு பயிற்சி மகர ராசிக்கு சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்ல வேண்டிய நிலைகளிலே மிகவும் அற்புதமான சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய தேவகுரு என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களிலே அற்புதமான குரு பகவானுடைய பார்வை கோடி புண்ணியங்களுக்கு சமம் என்று பெரியோர்களும் ஞானிகளும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு ஏற்ற குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தில் பார்க்கின்றது. இதனால் வரையில் தூக்கம் இல்லாத நேர்களுக்கு தூக்கத்திலே நல்லதொரு உறக்கங்கள் கிடைக்கின்றது. நல்ல அமைதி அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த 12ஆம் இடம் மருத்துவமனைகளையும் குறிக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லுகின்றதற்கும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றி பார்க்கின்ற நேர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இந்த குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்க போகின்றது. வெளிநாடு குறிப்பாக சொல்ல போனால் கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி காற்று ராசி புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய இந்த மிதுன ராசியிலே குரு பகவான் பவனி ஏறுகின்ற நாட்களிலே உங்களுக்கு அவர் அங்கே இருந்து அவருடைய பார்வை 10ஆம் இடத்தை தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் அதுவும் கடல் கடந்து செல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சரராசி. நீங்களும் சரராசியிலே பிறந்த நேர்கள் லக்னத்தில் பிறந்த நேர்களுக்கும் தொழில்களிலே அபார வளர்ச்சிகளை இனி வருகின்ற நாட்களிலே குரு பகவானுடைய பார்வை 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது இங்கே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை இங்கே ஆன்மீக ஸ்தலங்களிலே வியாபாரம் தொழில்கள் செய்கின்றவர்களுக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும்
நல்ல மாற்றங்களை உங்களுக்கு சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் வேலைகளிலே ஊதிய உயர்வு இல்லை என்று சொல்கின்ற நேர்களுக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு பயிற்சியாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி 6, 10, 12 என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே பொருளாதாரத்திலே உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் குருவின் அனுக்கிரகமும் ராகு பகவானும் 22ஆம் தேதி உங்களுடைய கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கின்ற ராகு பயிற்சிகளில் இருந்தும் உங்களுக்கு அவருடைய பார்வையும் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே ஒரு சில தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் அதிலே குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே ராகு பகவானால் பெரிய கெடுபலன் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு குருவின் அனுகிரகம் என்பது கிடைக்கின்றது. இந்த குரு பகவான் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 14ஆம் தேதி என்று 10/14/2025 அன்று உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். இங்கே குருபலன் கிடைக்கின்றது. கல்யாணம் ஆகாத நேர்களுக்கும் கல்யாணம் தடைப்பட்டிருந்த நேர்கள் கணவன் மனைவிகளுக்குள்ளே பிரச்சனைகள் டைவர்ஸ் கேஸ் என்று இருந்தவர்களுக்கும் இனி வம்பு வழக்குகளிலே ஒரு தீர்வும் முடிவும் கிடைக்கப் போகின்ற ஒரு குரு பயிற்சியாக மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க இருக்கின்றது. இந்த குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதத்தை அள்ளி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது மகர ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி 9ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தகப்பனை விட்டு ஊருட்டு ஊர் சென்று கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கு வருமானத்திலே காற்றாசி கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கு அற்புதமான தொழில் மாற்றங்களை கொடுக்க போகின்றது. 2ஆம் இடம் குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலேயும் பொருளாதாரத்தில் நல்ல உன்னத உயர்வுகளை மகர ராசிக்கார நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது கொடுக்க போகின்றது. குருவும் உங்களுடைய 6, 9 பாக்கியாதிபதி நாளிலே இந்த குரு பயிற்சி என்பது காலையிலே 7 நிமிடத்தில் குரு பகவானுடைய பயிற்சி என்பது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். இந்த பயிற்சியிலிருந்து உங்களுடைய இதுநாள் வரையில் வேலையில்லாத நேர்களுக்கும் கடன் வம்பு வழக்கு நோய் எதிர்ப்பு எதிரிகளின் தொல்லைகள் தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. அது மட்டுமல்லாதது அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட சுபகிரகங்கள் பொதுவாக சொல்ல போனால் பார்க்கும் இடங்களுக்கு சுவிட்சங்கள் கிடைக்கின்றது. அந்த சுவிட்சத்தை நீங்கள் 12ஆம் இடத்திலே பார்க்கின்றதும் 12ஆம் இடம் அயனசேன போகங்கள் மருத்துவமனைகளை பற்றி சொல்லக்கூடியது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கும் அவர் காற்றாசியிலே இருக்கின்ற பொழுது காற்றாசியிலே கிரகங்கள் நகர்வுகள் வரும் பொழுது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது. புயல் காற்றை போன்று மின்னும் இந்த புயல் காற்று அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பாக்கிய அதிபதி. அவர் உங்களுக்கு சுகஸ்தானத்திலே இருக்கின்ற அமைப்புகளிலே குரு பகவானுடைய பயிற்சியும் 5, 10 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடியவரும் 1ஆம் இடத்திலே உச்சத்திலே இருக்கின்ற அமைப்பு. இந்த நவகிரகங்களிலே சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினாலே மகர ராசியை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் வெளியூரில் சென்று தொழில்களுக்காக வேலைகளுக்காக தன்னுடைய வருமானத்தை பெருக்கக்கூடியவர்களுக்கும் ஊதியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கும் தொழில்களிலே வேலைகளிலே கண்டிப்பாக ஒரு உயர்வுகளை குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கொட்டி கொடுக்க போகின்றது. உங்களுடைய ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானம், 12ஆம் இடம் அயனசேன போகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து நிறைந்த பலனை உங்களுக்கு கொடுக்க போகின்றார். 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற குடுக்கல் வாங்கல்களிலே ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருந்தவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற சிரமங்களிலே இருந்து கஷ்டப்பட்ட நேர்களுக்கும் தொழில் கிடைக்காத வேலை கிடைக்காத நேர்களுக்கும் இனி வருகின்ற பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு நல்ல உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே 3ஆம் பாதத்திலே இருந்து அவருடைய குரு பயிற்சி என்பது நடைபெறுகின்றது. இந்த அதிபதி என்பது உங்களுக்கு 7ஆம் இடத்தில் நீசமாக இருந்தாலும் உச்சமிடத்தை பார்க்கின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்தை ராசிகார நேர்களுக்கு தொழில் வேலைகளிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, அற்புத அமைப்பு. மகர ராசி என்பதே ஒரு சரராசி, பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசியிலே பிறந்தவர்கள் பெரும்பாலும் தொழில் வேலைகளிலே மின்னக்கூடியவர்கள், தொழில்களிலே அல்லும் போயிலும் அயராது உடைக்கக்கூடிய என்றும் சொல்லக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியிலே பிறந்த நேர்களுக்கு குரு பயிற்சி பலன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கின்றார். காரணம் குடும்ப ஸ்தான வாக்கு ஸ்தானத்திலே குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்கள் வாயில் இருந்து வருகின்ற வாக்காக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல் கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் குருவின் அனுகிரகம் கோச்சார கிரகங்களின் சஞ்சாரங்களிலே குரு பகவான் பிரசித்தி பெற்ற ஒரு பார்வை என்பது உங்களுக்கு 2ஆம் இடத்திலே தனவாக்கு குடும்பஸ்தானம் நேத்திரம் என்று கண்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானத்திலே குரு பகவானுடைய அனுகிரகம் கோச்சார கிரகங்களாக இருந்தாலும் ஒரு வருட காலங்கள் உங்களுடைய 6ஆம் இடத்திலே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. தொழில்களிலே இதனால் வரையில் வேலையிலிருந்து பணம் கொடுக்காதவர்கள் குடும்பங்களுக்காக குடும்ப செலவுகளுக்காக கொடுக்காத நேர்கள் கூட இனி வருகின்ற நாட்களிலே பரிபூர்ணமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. அவர் முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நீங்கள் வேலைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் தித்திக்கின்றது. இளைய சகோதரர்களால் கொடுக்கல் வாங்கல்களிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அவர்களால் உங்களுக்கு உதவி ஒத்தாசைகள் கிடைக்கின்றது. அவர்களால் ஆறுதல் கிடைக்கின்றது.
உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 11வது இடத்தில் அமையப்பட்ட ஸ்தானம் பலமாகின்றது. கோயிலின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. எந்த நேரம் அதாவது தெய்வங்களுக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே உங்களுடைய குடும்ப ஸ்தானம் என்பது அமைகின்றது. அந்த வகையிலே இந்த மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் 2ஆம் இடத்திலே தெய்வங்களை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த வகையிலே மகர ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் டெய்லி தினந்தோறும் பத்தி கொளுத்தி வைப்பது என்பது மிகவும் அற்புதம். இந்த 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அக்னி ராசியை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து அவர் இந்த 14ஆம் தேதியிலிருந்து அவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்தில் கிடைக்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புத உயர்வுகளை குரு பகவானுடைய பார்வையும் 12ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுதும் நீங்கள் விரைய செலவுகள் இதனால் வரையில் செய்யாதவர்கள் சுபகாரியம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு அதுவும் வைகாசி மாதங்கள் பிறக்க இருக்கின்ற அற்புதமான மாற்றங்களையும் இனி வருகின்ற நாட்களிலே இந்த 15ஆம் தேதி என்பது 14/5/2025 என்பது வைகாசி மாதமும் பிறக்கின்ற காரணத்தினாலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தாத நேர்களுக்கும் கல்யாணங்கள் கூடி வருகின்றது. அயன சயன போகங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை இந்த 12ஆம் இடம் விரைய செலவுகளை பற்றி குறிக்கக்கூடிய 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக சுப விரயங்கள் சுப செலவுகளிலே நல்ல மாற்றத்தையும் ஆன்மீக தெய்வங்களின் கடாட்சம் பொருந்திய ஒரு பயிற்சி என்பது உங்களுக்கு மகர ராசிக்கார நேர்களுக்கு குருவின் அனுகிரகம். அவர் முயற்சி சனாதிபதி விரையாதிபதி விரயசானத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் ஒரு தொழில் செய்தாலும் வேலை செய்தாலும் அதில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான யோகத்தை வேலை தொழில்களிலே இருந்து கொடுக்கின்றது. வம்பு வழக்கு கடன் நோய் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு தீர்ப்பு ஒரு உயர்வு ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பகவானுடைய பயிற்சி மகர ராசிக்கார நேர்களுக்கு 10ஆம் இடம் 12ஆம் இடம் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் 12ஆம் இடம் அயனசயனம் மருத்துவமனை இதை பற்றி குறிக்கக்கூடியது. நம்மளுடைய சமையலறைகளை பற்றி அதாவது டாய்லெட் சம்பந்தப்பட்ட துறைகளை பற்றி அந்த இடங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் அதை மாற்றி செய்கின்றதற்கும் புதுசாக மாற்றுகின்றதற்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது குரு பகவானுடைய பயிற்சி. செலவுகளிலே விரைய செலவுகளிலே கல்யாணங்கள் சுப விசேஷங்கள் வீடு வாசல்களிலே குடிபுகுதல் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட சுப விசேஷங்களை நடத்துவதற்கும் வரன் அமையாத நேர்களுக்கும் வரன் கிடைக்கின்றதற்கும் கணவன் மனைவிகளிலே நல்லதொரு மாற்றத்தையும் தூக்கம் இல்லாத நேர்களுக்கும் தூக்கங்கள் கிடைக்கப் போகின்றது. நல்லதொரு தூக்கங்கள் கிடைக்கின்றது. இங்கே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தை குரு பகவானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்களை மகர ராசிக்கார நேர்கள் குரு பயிற்சி என்பது உங்களுக்கு கொடுக்கின்றது. முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்றதும் தியானிக்கின்ற செயல்களிலே நல்ல மாற்றத்தை கொடுக்க போகின்ற அற்புதமான ஒரு குரு பயிற்சி என்பது மகர ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.